வணக்கம். தமிழகத்தில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னும் முதல்வர் அதிமுகவை சேர்ந்தவர் தான் அப்படின்னும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருந்தார். இந்த விஷயம் அரசியலில் பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக முதல்வர் அதிமுகவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் தற்போதைக்கு தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. அது போக 2026 தேர்தலில் 65 தொகுதிகள் வரைக்கும் பாஜக போட்டியிட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுது. கடந்த முறை சட்டசபை தேர்தல், அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது. அதற்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு வங்கி வெறும் 3%. அந்த 3% வாக்கு வங்கியோட அவங்க 20 தொகுதிகளில் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஆனால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு வங்கி 11%. இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா 3%த்திற்கு 20 தொகுதிகள் அப்படின்னா 11%த்திற்கு 65 தொகுதிகள் வரைக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுது. சரி, இதுக்கு அதிமுக தரப்பில் ஒத்துப்பாங்களா அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் இப்போ அதிமுக இருப்பதாக கூறப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாங்க. இதனால் அதிமுக 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஒருவேளை வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலையும் பாஜக கூட்டணி அமைச்சு தனியாக போட்டியிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்தலையும் குறைஞ்சது 70 தொகுதிகளுக்கு மேலே 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் அப்படிங்கிற பயத்தினால இதுவரைக்கும் நாங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் ஆட்சி இழந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பழனிசாமியே டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை நேரில் பார்த்து பாஜக கூட கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுது. சரி, எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாம அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்வதற்கு காரணம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு விரைவில் வரப்போகுது அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய தலைமையில் இரட்டை தலைமையின் கீழ் தான் அதிமுக செயல்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு வரப்போவதாகவும் கூறப்படுது. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக எடப்பாடி பழனிசாமி பேரை குறிப்பிடாம முதல்வர் அதிமுகவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டதாக சொல்லப்படுது. மேலும் அதிமுகவுக்கு விஜயே கூட்டணி வைக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க.